நம்முடைய ஆண்டவர் நம்மை நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும், நீதி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநியாயத்தை விட்டு தேவனை மாத்திரம் உண்மையாய் சேவிக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் அனைத்தும் உண்மையாக நடக்க வேண்டும். நாம் செய்கிற தொழில், நாம் செய்கிற வேலைகள், நம்முடைய பிஸ்னஸ் எல்லாவற்றிலும் நன்மை செய்கிறவர்களாக, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் வியாபாரி, கள்ளத்தராசு அவன் கையில் இருக்கிறது, அநியாயம் செய்ய விரும்புகிறான். அவன் வியாபாரி. ஒருவேளை நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிசினஸ் மேனாக இருக்கலாம். உங்கள் கையிலே எப்படிப்பட்ட தராசு இருக்கிறது? வேதம் இன்னும் சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய பிசினஸில், நம்முடைய வியாபாரத்தில் நாம் கள்ளத்தனமாக மனிதர்களை ஏமாற்றும்படி, நம்முடைய கஸ்டமர்களை ஏமாற்றும்படி, நம்மை சார்ந்து நம்முடைய தொழிலை சார்ந்து இருக்கிறவர்களை ஏமாற்றும்படி, உலகத்தை ஏமாற்றும்படி, அரசாங்கத்தை ஏமாற்றும்படி நாம் காரியங்களை செய்வோம் என்றால் அது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது. கள்ள தராசு அவன் கையில் இருக்கிறது. உங்கள் கைகளில் இருக்கிற தராசு எப்படிப்பட்டது? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? நீங்கள் கள்ளத்தனமாக காரியங்களை செய்கிறீர்களா? ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சற்று நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய பிசினஸை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆனால் நாமோ கள்ள தராசை கையிலே வைத்துக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்றும் சொல்லிக்கொண்டு ஆண்டவரை ஏமாற்றுகிறோம், உலகத்தை ஏமாற்றுகிறோம். இது தேவனுக்கு பிரியமில்லாதது. அநியாயம் செய்ய விரும்புகிறான். கள்ள தராசு நம்முடைய கையில இருந்து நாம் ஏமாற்றுகிறவர்களாக காணப்பட்டால் அது அநியாயம், அது தேவனுடைய பார்வையில் குற்றமாக மாறிவிடுகிறது. ஆனபடினாலே இந்த கால வேளையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிசினஸை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வேலையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேகர் வேலை இடத்துல ஏமாற்றுவார்கள், வஞ்சிப்பார்கள், பொய் சொல்லுவார்கள். ஆனால் தேவன் நமக்கு அந்த வேலையை தந்ததனுடைய நோக்கம் என்ன? நாம் உத்தமர்களாக இருந்து அவருடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்காக. இந்த நாளில் ஒருவேளை நம்மிடத்துல கள்ள தராசு இருந்தால், ஏமாற்றுகிற சில திட்டங்கள் இருந்தால் தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து தேவன் நீதி உள்ளவர். இந்த தேவன் அநீதியை விரும்புகிறவர் அல்ல. அவர் நமக்கு நீதி செய்வார், நாமும் மற்றவர்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தராக இருக்கிறபடினால இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருந்து நம்மையும் பரிசுத்தர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறபடினால் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள் நீக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள வியாபாரியாக, ஒரு உண்மையுள்ள பிசினஸ் மேனாக கர்த்தருக்கு சாட்சியாக வாழுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.